ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதற்காக 10 கோரிக்கைகள் முன்வைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்டம் நடந்து வருகிறது. இந்த நிலையில தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை குறித்து அமைச்சர்கள் டிசம்பர் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன? 2003க்கு முன்பு வர அரசு ஊழியர்களுக்கு இது எப்படி ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது சார்? அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரையில இதனுடைய ஆரிஜின் இது எப்படி தொடங்கிச்சதுன்னு பார்த்து சொன்னா 1917 சோவியத் ரஷ்யாவில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஒரு புரட்சிக்கு பின்னால் ஒரு சோசியலிச அரசு ஆட்சிக்கு வந்தது. அந்த அரசு எல்லோருக்கும் கல்வி, உணவு, உடை, உறைவிடம், சுகாதாரம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். அந்த சோசியலிச அரசு கொண்டு வந்த ஒரு சமூக பாதுகாப்பு தான் ஓய்வூதிய திட்டம். என்ன ஆகுது, ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, 40 வருஷம் 45 வருஷம் வேலை பார்க்கிறாரு, அப்ப நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கணும். அந்த வேலையை விட்டு நீங்க பணி நிறைவு பெற்று வெளியே போகும்போது எந்த வருமானம் இல்லைன்னு சொன்னா நீங்க முன்கூட்டியே நிறைய சேமிச்சு வச்சிருக்கணும். அதுல இருந்து ஏதாவது பணம் கிடைக்கணும், இல்ல பிள்ளைகள் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவணும். வயசான காலத்துலதான் நோய்கள் அதிகமாகும், மருத்துவ செலவாகும். இது அந்த மக்களை ஓய்வூதியம் பெறலன்னு சொன்னா ரொம்ப ஒரு பரிதாப நிலைக்கு கொண்டு விட்டு விடும். அதை மனசுல வச்சுதான் அந்த சோசியலிச கொள்கைகளில் ஒன்றாக, சமூக பாதுகாப்பில் ஒன்றாக ஓய்வூதியம் என்பது நிர்ணயிக்கப்படும். பிற்காலத்துல அதை பின்பற்றி ILOன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதுல தொழிலாளர் பிரதிநிதிகளும் இருப்பாங்க, முதலாளிகளுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க, அந்த ILOனுடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க. அவங்க முழுவதும் சேர்ந்து கூட்டங்கள் நடத்துவாங்க, பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. அதுல எடுக்கக்கூடிய முடிவுகளை தீர்மானங்களாக கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா ILO தொடங்கும் போதே ILOல உறுப்பினராக இணைந்த ஒரு நாடு. அப்போ ILOல ஒரு கட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இந்த மாதிரி ஓய்வூதியம் என்பது கொண்டு வர வேண்டும், கிராச்சுவிட்டின்னு ஒண்ணு இருக்கணும், ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்புலம் இருக்குது, நோக்கம் இருக்கு. பென்ஷன் என்பது நீங்க வேலையிலிருந்து வெளியேறும் போது ஒரு டீசன்ட் லைஃப், ஒரு மதிப்புக்குரிய ஒரு பணி வாழ்க்கை நடக்கணும். வேலையில இருக்கும்போது உங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு, வேலையை விட்டு வெளியில போகும்போது அந்த மரியாதை இல்லாமல் போயிடும். அப்ப அதனால ஒரு டிக்னிஃபைடு லைஃப்ன்றது அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல மருத்துவ செலவு உட்பட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இட்ஸ் a deferred wage. இப்போ வேலை செய்வதற்கான கூலியில் ஒரு பகுதியை பிடித்து வைத்து கொண்டு பின்னால கொடுக்கிறது, அதுதான் பென்ஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்டை பொறுத்தவரையில நிர்வாகமும் கொஞ்சம் பணம் போடலாம், நீங்களும் பணம் போடலாம். பொதுவா உங்களுடைய அடிப்படை சம்பளத்தில் 8.33%. இது நிர்வாகம் பேங்க்ல போடலாம், இல்ல அவங்களே எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஃபுல் அமௌண்டா கிடைக்கும். இது அன்னைக்கு நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு தேவையின் அடிப்படையில உங்களுக்கு வீடு தேவைப்படலாம், வீடு வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். வேலையில இருக்கும்போது பல நேரங்கள்ல அந்த குறிப்பாக அரசு ஊழியர்கள் பொதுத்துறையில தங்குமிடம் உட்பட அந்த நிர்வாகங்களே கொடுக்குது. அப்போ ஓய்வூதியம் பெறும்போது நீங்க வேற இடம் தேட வேண்டியது இருக்கு. அப்போ அதுக்காக அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிள்ளைகள் திருமண நிலையில இருக்கும், அவங்களுக்கு திருமண செலவுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் கிராச்சுவிட்டி, ஒரு வருடத்திற்கு உங்க சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி கால்குலேட் பண்ணி நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அந்த கிராச்சுவிட்டி என்பது கொடுக்கப்படுகிறது. அது உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கும் மற்ற செலவுகளுக்கும் பிற்கால செலவுகளுக்கு அதை நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய வட்டியை வாங்கி நீங்க செலவு செய்துக்கலாம், இல்ல பயன்படுத்தலாம். இந்த திட்டங்கள் கொண்டு வந்தது ஒரு சோசியலிச அணுகுமுறையில் பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வழிவகுப்பதற்காக உருவாக்கும். இது ஆனா நிர்வாகங்கள் அமல்படுத்தல, அரசு முழுமையாக அமல்படுத்தல இந்தியாவில். அப்போதான் DS நகரா என்ற ஒரு அரசு ஊழியர்
கோர்ட்டுக்கு போறாரு. இன்னைக்கும் அது ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட். நீங்க வெப்சைட்ல போய் நகரா ஜட்ஜ்மெண்ட் NAKARA நகரா ஜட்ஜ்மெண்ட் பார்த்து போட்டீங்கன்னா ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் படிக்கலாம். அது கீழ்கோர்ட்ல போய் அதுக்கு மேல அரசு மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெஞ்ச் 7 பேர் கொண்ட பெஞ்சுன்னு நினைக்கிறேன். அவங்க இதை ஆழமாக அனலைஸ் பண்ணி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். நான் ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ற முறையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் முழுமையாக படித்திருக்கிறேன். அதை பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீண்ட ஜட்ஜ்மெண்ட், அந்த 3 முக்கியமான சாராம்சங்கள் எல்லாரும் அமல்படுத்தக்கூடியது. அதுதான் இந்த பென்ஷனுக்கு அடிப்படை. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னு சொன்னா, பென்ஷன் இஸ் நாட் அ பவுண்டி, இட்ஸ் a deferred wage. அதாவது பென்ஷன் என்பது நீங்க ஏதோ அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தொகை அல்ல, வேலை பார்த்ததற்கான சம்பளத்தில் ஒரு பகுதியை பிற்காலத்துல கொடுக்கறதுக்காக அப்படின்றது சொல்லுங்க. ரெண்டாவது, எவ்வளவு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்தவரையில டு லிவ் அ டிக்னிஃபைட் லைஃப், ஒரு மரியாதையோட தன்னுடைய சுய பாதுகாப்போட அந்த வேலை அவங்க பணி ஓய்வுக்கு பின்னர் இருக்கிற அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி அமௌண்டே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. 50% ஆஃப் தி லாஸ்ட் drawn பே, நீங்க கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% பென்ஷனாக கொடுக்கப்பட வேண்டும். இது இரண்டாவது முக்கிய சாராம்சம். மூணாவது சாராம்சம், நோ எம்ப்ளாயர் கேன் சே தட் he does not have capability to pay. வேலை கொடுக்கக்கூடிய எந்த முதலாளியாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, எக்காரணம் கொண்டும் எங்களுக்கு நிதி போதுமானதாக இல்லை, அதனால நாங்க பென்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது என்பதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன சொல்றாங்க, அது அரசியல் சாசனப்படி நிறைவேற்றப்பட்ட, பாராளுமன்றம் நிறைவேற்றக்கூடக்கூடிய ஒரு சட்டத்திற்கு சமம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டுமே போதும். எல்லா ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, பென்ஷன் என்பதை கட்டாயமாக கொடுக்கணும், இந்த அடிப்படையில் கொடுக்கணும். அதுதான் அந்த தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை. இது 2003 வரை கொடுக்கப்பட்டது, பிற்காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் மேற்கு வங்காளத்துல 2003 மற்ற மாநிலங்கள் அதை பின்வலித்த போதும் மேற்கு வங்காளம் தொடர்ச்சியாக இந்த பென்ஷன் திட்டத்தை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் நடந்துட்டு தான் இருக்கு. நல்லா சார், 2003 ஏப்ரல் 1 அப்போ அதிமுக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தப்போ என்ன மாதிரியான முக்கிய காரணங்களை அவங்க சொன்னாங்க சார்? இது அதிமுக அரசு தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாலும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம். அன்றைக்கு ஒன்றிய அரசுல யார் இருந்தா? பாரதிய ஜனதா கட்சி, NDA கவர்மெண்ட். ஒரு முழு காலகட்டத்துக்கு அவங்க இருக்க முடியல. அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றத மாற்றி நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னாங்க. அப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னாங்க. அப்பவே நான் ஒரு கட்டுரை எழுதினேன், நியூ பென்ஷன் ஸ்கீம் இஸ் நோ பென்ஷன் ஸ்கீம். இது ஒரு பென்ஷன் திட்டமே கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு உத்தரவாதம், நீங்க கடைசியாக பெற்ற சம்பளத்தில் சரிபாதி கொடுப்பது என்பது இல்லை. நீங்களா கொஞ்சம் பணம் போடணும், நிர்வாகம் கொஞ்சம் பணம் போடலாம். அந்த பணத்தை சேமிச்சு அதை ஸ்டாக் மார்க்கெட்லயோ பாண்ட் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய தொகையை வைத்து நீங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த தொகை எவ்வளவு இருக்கோ அதுல 50% கொடுப்பாங்க. அதை நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பணம் வாங்கிக்கிடுங்க, மாத பென்ஷன் வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கம் பிரியாவுக்கு வயசு குறைவு, ஆனா உங்க அப்பா அம்மாட்ட கேட்டா தெரியும், பேங்க்ல ஒரு காலத்துல 18% வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பிக்சட் டெபாசிட் போட்டாலே 6% 7% தான் வட்டி கிடைக்கும். அப்போ இந்த பணத்தை நீங்க 50% தந்தா கூட அதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு போதுமான வருமானம் கிடைக்காது. அதனாலதான் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம், நியூ மீன்ஸ் நோ பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னோம். அதிமுக அரசு வைத்த வாதம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு நிதி நிலைமை மோசமா இருக்கு, பென்ஷன் கொடுத்தாச்சுன்னாக்கி அரசாங்க செலவுல பெரும்பகுதி அதுக்கே போயிருது, அதனால பென்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்றது அன்றைக்கு வைத்த வாதம். சார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தினா தமிழகத்துல இன்னும் கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? பல நிதியமைச்சர்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு எதற்காக? அரசு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக. இரண்டாவது,
அரசை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட் ஷுட் பி எ மாடல் எம்ப்ளாயர். அரசு ஒரு முன்மாதிரி உடைமையாளராக இருக்க வேண்டும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, சம்பளத்தை, ஓய்வூதியத்தை பார்த்து மற்றவங்களும் அதை பின்பற்றுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், மேற்கு வங்காளத்துல அந்த திட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லையா? எல்லா மாநிலங்களுக்கு தான் அந்த பற்றாக்குறை இருக்கிறது. சில நிறுவனங்களில் இன்னைக்கும் அது தொடர்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, நான் வேலை செய்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ன்றதை கொண்டு வந்த போது நாங்க எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்போ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்த போதே ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு அரசாங்கம் பணம் போடுறதை நிறுத்திட்டாங்க. ஆனா ஸ்டேட் பேங்க்ல மட்டும் அந்த ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் என்ன முடிவு செய்ததுன்னு சொன்னா, ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு நாங்களும் தொடர்ந்து அந்த 8.33% பணம் போடுறோம். நீங்க 8.33 போடுங்க, நாங்களும் போடுறோம், அது தொடரட்டும்னு இன்னைக்கு வரைக்கும் புதுசா வேலை செய்யறவங்களுக்கும் அது தொடருது. அதனால ஸ்டேட் பேங்க்ல ஒரு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெறும்போது உங்களுக்கு 40 வருஷம் வேலை பார்த்திருந்தீங்கன்னா குறைந்தது 1 கோடி ரூபாய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிடைக்கும். அதை நீங்க மூலதனமா போட்டு ஒரு வீடு வாங்கணுமா, எது வேணாலும் செய்யலாம். அப்போ இந்த ஓய்வூதியத்துக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன இது டெஃபர்டு வேஜ்னு சொல்லி, உங்க சம்பளத்துல இருந்து ஒரு சிறு பகுதி, பொதுவா 10% சொல்லுவாங்க, அந்த 10% தனியாக ஒதுக்கி வைத்து அதை சரியான இடங்களில் மூலதனமாக போட்டு, அரசாங்கமே வெளியில இருந்தானே கடன் வாங்கிட்டு இருக்கு, இந்த பணத்தை அதுக்கு பதிலாக பயன்படுத்தலாம்ல. அதுக்கு சரியான வட்டியை கொடுத்தால் வேலையில இருக்கிறவங்க ஓய்வு பெறும்போது இந்த பழைய பென்ஷன் திட்டப்படியே பணம் கொடுப்பது என்பது சாத்தியம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேவைப்படுது என்னன்னா அரசாங்கத்தினுடைய ஒரு வில்லிங்னஸ். இஃப் தேர் இஸ் a will there is a way ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மனசு இருந்தா இதுக்கு வழி கிடைக்கும். அரசு அந்த வழியை தேடணும். பண பற்றாக்குறைன்னு சொன்னா போது பணத்தை உருவாக்குறதுக்கு என்ன வழின்னு தேடணும். காமராஜர் சத்துணவு திட்டத்தை பள்ளிக்கூடங்கள் அறிவிப்படுத்த போது உள்ள ஒரு கதையை சொல்லுவாங்க, உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அவர் பயணம் செய்யும் போது ஒரு இடத்துல நிறைய குழந்தைகள் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதுல இறங்கி அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறாரு, ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு. அது அப்பா அம்மாட்ட கேளுங்கன்னது. அப்பா அம்மாவும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட போது, இவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் முடிவு பண்றாரு, நம்ம சத்துணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு சென்னைக்கு. தன்னுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலயும் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்றாரு. ஒரு அதிகாரி சொல்றாரு, ஐயா அதுக்கு நம்மகிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரா, நிதி இல்லைன்னு சொல்றதுக்காக ஒன்னே வைக்கல, நிதியை எப்படி உருவாக்குதுன்றதுக்கு வழி சொல்லு, திட்டம் அமல்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், பணத்தை தேடுங்க, உருவாக்குங்க, இதை அமல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அதனால அரசாங்கங்கள் கடமையாக மக்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு, ஓய்வூதியம் பெறுபவர்கள் அவங்க செய்த உழைப்பை கணக்கில் கொண்டு அவங்க ஒரு மரியாதையான வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கட்டாயமாக பயன்படுத்தணும். ஏற்கனவே சொன்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லி இருக்கிற மாதிரி, பணி கொடுக்கக்கூடிய ஒருவர் எனக்கு நிதி இல்லை அதனால இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு என்னைக்குமே சொல்லக்கூடாதுன்றது உச்ச நீதிமன்றம் சொல்லி. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருப்பது ஏன் சார்? திமுக அரசும் அதுல இருக்கக்கூடிய சில அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதேதான் பழையபடி கதை சொல்லிட்டு இருக்காங்க. நிதி இல்ல, நிதி இல்ல, அரசாங்கத்தினுடைய 90% ஓய்வூதியத்துக்கு போயிடும். அது தப்பான கணக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, வாக்குறுதி கொடுத்துக்கும் போதே யோசிக்கணும், இது சாத்தியம்னு தெரிஞ்சுதான் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்களுக்கு பணம் திரட்ட முடியுதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மாடல் எம்ப்ளாயர், பணி கொடுப்பதுல ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி வேற எத்தனையோ திட்டங்களுக்கு பணம் திரட்ட முடியுதில்லை. 5 கிலோ அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் கொடுக்க முடியுதில்லை. அதுக்கும் பணம் திரட்டிட்டு தானே இருக்கிறோம். யாரும் கையில இருந்து காசு போடலையே, மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி பணத்துல தானே இது செயல்படுத்தப்படுகிறது. இந்த அரசு ஊழியர்கள் அவர்கள் செய்யக்கூடிய சேவை ஒழுங்கா இருந்ததுன்னா மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை இருக்கும். அங்க ஊழல் இருக்கக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்பவர்களாக அவங்க இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஓய்வூதியம், நல்ல சம்பளம் என்பது தேவை. இதை சிங்கப்பூர்ல ஒரு காலகட்டத்துல அழகா அமுல்படுத்தி காட்டினாங்க. அதுக்கு மேல லஞ்சம் வாங்கினாக்கி தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்தாங்க. அப்போ நீங்க ஒண்ணு முன்மாதிரியாக இருக்கணும். அவங்கள பார்த்துதான் நீங்க அப்பதான் அடுத்து தனியார் துறையில கட்டாயப்படுத்த முடியும். நீயும் கொடு பென்ஷன். ரெண்டாவது, அந்த ஊழியர்களை சரியா வேலை செய். நான் உனக்கு நல்ல சம்பளம் தர்றேன், நல்ல இது கொடுக்குறேன். இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் வருமான வரித்துறையாக இருக்கட்டும்,
வருவாய்த்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, மக்களோட அக்கறையாக இருங்க, அன்போட நடந்துக்கிடுங்க, நல்ல சேவையை கொடுங்கன்னு ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். செய்யலைன்னா நடவடிக்கை எடுக்க முடியும். செய்யணும், நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. சுமார் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் குடும்ப வாக்குகள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிராக அமைய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருக்கு. நீங்க கொடுத்த வாக்குறுதி தொடர்ச்சியாக அந்த அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. இந்த 10 லட்சம் என்பது 5 கோடி வாக்காளர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்ன எண்ணிக்கையாக தெரியலாம். ஆனா இவங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அவங்க இன்ஃபுளுசர்ஸ், மக்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து மக்களுடைய மனோபாவத்தை மாற்றக்கூடியவர்கள். அவங்க நல்லா சேவை செய்தாங்கன்னா அரசுக்கு மேல மக்களுக்கு கூடுதல் அதிக மரியாதை இருக்கும், ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது, அவங்க பிரச்சாரம் அரசாங்கத்துக்கு எதிராக செய்தாங்கன்னா அவங்க சொல்றது எளிதாக மக்கள் மத்தியில எடுபடும். அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதியை நிறைவேற்றணும். மூணாவது, இந்த 10 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பங்களையும் சேர்த்து பார்க்கணும். எதிர்காலத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சேர்த்து பார்க்கணும். இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதனால இன்னைக்கு வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துல வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஓய்வூதியம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வரும்போது அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு இந்த அரசுக்கு உருவாக்கும். ரெண்டாவது, கடைசியா இவங்கதான் தேர்தல்ல கடைநிலை ஊழியர்களாக சர்வே எடுக்க போறதா இருந்தாலும் சரி, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக போறதா இருந்தாலும் சரி, உதவியாளர்களாக போறதா இருந்தாலும் சரி, வாக்கு எண்ணிக்கைக்கு போகக்கூடியதாக இருக்க, இதெல்லாம் இவங்கதான். இவங்களுடைய மனோபாவம் மாறியாச்சுன்னாக்கி அவங்களுக்கு கோபம் அதிகமானால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் தொடர்வது என்பது கேள்விக்குறியாயிரும். அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை அமுல்படுத்திட்டு இருக்காங்க. அது ரேஷனா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிர் பேருந்து பயணமாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வித்தொகையாக இருக்கட்டும், இப்படி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவது என்பது கட்டாயம். அதை செய்யணும்ன்றத நானும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, ஒரு தொழிற்சங்க பிரதிநிதி என்ற முறையில் நானும் ஒரு கோரிக்கையாகவும் இதை வைக்க முடியும். இப்போ எந்த கட்சி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு உறுதியா வாக்குறுதி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு ஊழியர்கள் முடிவெடுத்திருப்பதா சொல்லப்படுது. இப்போ திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்க நிறைவேற்றல. இப்போ மற்ற கட்சிகள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு எதன் அடிப்படையில இவங்க ஊழியர்கள் எதிர்பார்க்கிறாங்க சார்? ஊழியர்களுடைய ஆசை, ஆதங்கம் என்பது சரியானது. ஆனா அதுக்கும் ஓட்டுக்கும் அவங்க தொடர்பு படுத்தி பார்ப்பது சரியானதல்ல. அதே நேரத்துல இதுக்கு முன்னால இருந்த அதிமுக அரசு தான் 2003 இதை கொண்டு வந்தாங்கன்றத நீங்களும் சொன்னீங்க. அன்னைக்கு அமுல்படுத்தாதவங்க இன்னைக்கு எதிர்கட்சி அதுதானே. இன்னைக்கு அமுல்படுத்திடுவோம்னு சொன்னா நடக்க போகுதா? எந்த அடிப்படையில அதை நம்புறது? அதையும் அந்த ஊழியர்கள் யோசித்து பார்க்கணும், அதிகாரிகள் யோசித்து. அதே நேரத்துல அவங்க தொடர்ச்சியாக முதல்வரைக்கும் சந்தித்து நேரடியாக பேசி கட்டாயமாக இதை அமுல்படுத்தணும் அப்படின்றத வலியுறுத்துவது என்பது தேவை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த அரசு தேர்தலுக்கு முன்னால கட்டாயமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் என்ற நம்பிக்கை. இப்போ தமிழகத்துல திமுக பலமுறை ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. இப்போ நிதி நிர்வாகம் பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த வாக்குறுதி அவங்க கொடுத்திருக்கிறாங்களே, இது வாக்குகளை பெறதுக்காக தான் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பல அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவும் இதே மாதிரி கொடுத்திருக்குது, பாரதிய ஜனதா கட்சியும் கொடுத்திருக்கிறது, காங்கிரசும் கொடுத்திருக்குது. நிறைவேற்றாத பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பல முறை ஆட்சியில் இருந்ததுனால அவங்களுக்கு ஏற்கனவே நிதி துறையை பற்றி நல்லா தெரியும். நிதி எங்க இருந்து உருவாக்குவது, எங்க செலவழிக்கிறதுன்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான். அதனால தேர்தல் அறிக்கையில கொடுக்கும் போது ஏதோ ஒண்ணும் தெரியாம கொடுத்த தேர்தல் அறிக்கை, அதுக்கு பண உருவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அந்த வாக்குறுதியை. அதுல காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. காரணம், இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் தடை போடுறாங்க. இல்ல இது ரொம்ப செலவாயிரும், நமக்கு கஷ்டம் அரசாங்கத்தை நடத்துவது என்பது. ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி குறைந்து கொண்டிருக்கிறது, ஜிஎஸ்டி எல்லாம் அங்க போயிருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த முதல்வர் வெகு சீக்கிரத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சாத்தியம் ஆகக்கூடியது என்பதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி.
நன்றி, வணக்கம்.